நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க hit the subscribe button for my further videos. Prose name: Empowered Women Navigating the World. First paragraph: Gone are the days where women in India remained indoors unless permitted to go out without escort. எஸ்காட் அப்படின்னா மெய்காவலர், இல்லைனா அவங்க கூட யாருனா ஒருத்தர் போகிறது. ஸோ அந்த உமன் வந்து எப்போவுமே வீட்டிலே தான் இருக்கணும், இல்லை எங்கன்னா வெளியில் போனாலும் யாருனா கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காலெல்லாம் எப்போவோ போயிடுச்சுங்க. கண்டிஷன்ஸ் டுடே ஹாவ் சேஞ்ச்ட். தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் உமன் ஹூ ஹவ் ஃபவுட் ஃபார் தேர் ஃப்ரீடம் அண்ட் செட் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கான சுதந்திரத்துக்காக போராடி இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. ஸோ பவர் ஆஃப் உமன் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி காலத்திலே வந்து தெரிஞ்சிருந்தாலும் இப்போ வந்து இந்த டெக்னாலஜி மீடியாஸ்ன்றதுனால இன்னுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து நல்லா வெளிக்காட்டிக்க முடியுது, ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் ஆக்குப்பை ஆல்மோஸ்ட் ஆல் தி மேஜர் பொசிஷன்ஸ் இன் சொசைட்டி. ஸோ நம்மளோட சமூகத்தில் இப்போ இருக்க எல்லா பொசிஷன்ஸ்லேயுமே வந்து உமன்ஸ் வந்து அவங்களோட ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இப்போ நம்ம ப்ரோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட்லி உமன்ஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரெமெண்டஸ் இன் மெனி ஃபீல்ட்ஸ். ஸோ எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் வந்து உமன் வந்து ஷைன் ஆகிட்டுருக்காங்க. அதில் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வந்து ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. சர்க்கம்நேவிகேட்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, கப்பலில் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறது. ஸோ வந்து ஆல் இந்தியன் உமன் நேவி அப்படின்ற ஒரு குழு வந்து 254 டேஸில் தன்னந்தனியாக வந்து ஒரு செயில் போட்டில் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. அதோட பேர் என்னென்னா ஐஎன்எஸ்வி டரினி. ஸோ வாட் இஸ் ஐஎன்எஸ்வி டரினி? ஐஎன்எஸ்வி டரினி அப்படின்னா என்ன? ஐஎன்எஸ்வி இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல். Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. ஸோ இந்த மாதிரி கடல் பயணம் போகிறவங்கெல்லாம் வந்து டாரா டரினி அப்படின்ற இந்த தெய்வத்தை வந்து கும்பிட்டு போவாங்க. எதுக்காக அப்படின்னா, கப்பலில் பயணம் செய்கிறப்போ அவங்களோட பாதுகாப்புக்காக. ஐஎன்எஸ்வி டரினி இஸ் தி செகண்ட் செயில் போட் ஆஃப் தி இந்தியன் நேவி. ஸோ நம்மளோட இந்தியன் நேவி அப்படின்னா கப்பற்படை. ஸோ நம்ம இந்தியாவோட செகண்ட் கப்பற்படை தான் வந்து இந்த ஐஎன்எஸ்வி டரினி. ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ்வி மஹதே. இந்த கப்பற்படையை வந்து யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா எம்எஸ் அக்வேரியோ ஷிப்வர்ட் பிரைவேட் லிமிடெட். இது எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது. எவ்வளோ ஃபீட்டானா 55 ஃபுட் இருக்குது. இந்த வெசல் வந்து நம்ம உள்நாட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18 February 2017. இந்த பீரியடில் தான் வந்து நம்மளோட இந்த ஐஎன்எஸ்வி டரினி வந்து பல சோதனைகளுக்கு அப்புறமா வந்து இந்தியன் நேவி சர்வீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் the boat was named after the famous Tara Tarini temple in Kanjam district of Odisha. ஸோ இந்த போட்டோட பேர் வந்து எதை தழுவி வச்சுருக்காங்க அப்படின்னா டாரா டரினி அப்படின்ற கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இடத்துல ஒடிசாவில் இருக்க இடத்துல இருக்குது. ஸோ த வேர்ட் டரினி மீன்ஸ் போட் அண்ட் இன் சான்ஸ்கிரிட் இட் மீன்ஸ் சேவியர். டரினி அப்படின்றத அர்த்தம் வந்து போட். அப்புறம் சான்ஸ்கிரிட்டில் இதோட மீனிங் வந்து சேவியர், காப்பாற்றுறவங்க. INSV Tarini has advanced ray marine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in world. ஸோ நம்மளோட ஐஎன்எஸ்வி டரினியில் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. சேட்டலைட் கம்யூனிகேஷனும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல போய் நம்ம கடற்பயணம் செஞ்சாலும் நம்மளுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கடற்பயணம். நவிகா சாகர் பரிக்ரமா was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. ஸோ நவிகா சாகர் பரிக்ரமா இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா உமன் வந்து அவங்களோட முழு திறமையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's trust for Nari Shakti women power. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து எதை மேற்கொண்டு எடுக்கிறாங்க அப்படின்னா கடற்பயணத்தை வந்து இன்னுமே வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நரி சக்தி அப்படின்ற அந்த ட்ரஸ்ட்டு கூட சேர்ந்து வந்து இதை நடத்துகிறாங்க. said Chief of the Naval Staff
Admiral Sunil Lamba in his welcome speech. ஸோ இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா சீஃப் நேவல் ஸ்டாஃபோட சீஃப் சுனில் லன்பா இவர் வந்து அவரோட வெல்கம் ஸ்பீச்சில் வந்து சொல்கிறாரு. The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV Tarini. ஸோ இந்த நீண்ட பயணத்தை வந்து எதுக்காக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா இது வந்து மேக் இன் இந்தியா, இந்தியாவில் உருவாக்கப்பட்டது, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து எல்லாருமே வந்து செயில் பண்ணலாம். இன்டைஜஸ்னலி பில்ட் ஐஎஸ்என்வி டரினி, ஸோ நம்மளோட உள்நாட்டில் அமைக்கப்பட்ட ஐஎன்எஸ்வி டரினி. The special feature of this sailboat is that it encouraged use of environmental friendly non-conventional renewable energy resources such as the wind. ஸோ இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா வந்து இது ஒரு நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. ப்ளஸ் collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department. இந்தியா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டியில் இருந்து இவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வெதர் ஃபார்கேஸ்ட், வானிலை எப்படி இருக்குது, கடலோட அலைகள் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் விண்ட்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதோட அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் வந்து இவங்களுக்கு எப்பவுமே வந்து கிடச்சிட்டே இருக்குது. And also collected data for monitoring marine pollution on high seas. இப்போ வந்து நம்மளோட கடலில் வந்து எவ்வளோ மாசுபட்டிருக்கு அப்படின்றத வந்து அதையும் வந்து இது வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு, அதோட இதுவெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. Indian Navy's 6 women crew. Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe, skippered by LT Commander Vartika Joshi. ஸோ இந்தியன் நேவி ஆல் உமன் க்ரியூ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கம் அப்படின்னா கப்பலில் சுற்றுப்பயணம் செஞ்சவங்க, ஃபுல்லாக மொத்த குளோபையும் சுற்றி. இதில் தலைமை வகித்தவங்க யார் அப்படின்னா எல்டி கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. தி ஆல் உமன் டீம் ஹேஸ் ஆல்சோ, இதில் இருக்கிற மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்டி சிடிஆர் பிரதீப் ஜம்வால், எல்டி சிடிஆர் ஸ்வாதி பட்ரப்பள்ளி, எல்டி ஐஸ்வர்யா பொத்தப்பட்டி, LTSH விஜயதேவி அண்ட் LT பயல் குப்தா as its crew members. இவங்கெல்லாம் தான் வந்து இந்த க்ரியூவில் வந்து கூட இருந்தவங்க. The crew started their voyage on 10 September 2017 from Goa, flagged off by the Defence Minister of India. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த க்ரியூ வந்து அவங்களோட நீண்ட பயணத்தை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 10th September 2017 கோவாலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. It was a historic day which would be marked in navigation history and globally. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டேவாக வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து உலக சுற்றுப்பயணம் போகிறாங்க. It covered the expedition in 5 legs with stoppers at over 4 ports. போன இந்த ஷிப் வந்து ஒரு 4 போர்ட்ஸில் தான் நிற்குது. போர்ட்ஸ் அப்படின்னா வந்து துறைமுகம். ஸோ அது என்னென்ன போர்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரீமேண்டில், ஆஸ்திரேலியா லிட்டில்டன், நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லே, தி ஃபாக்லாண்ட்ஸ் அண்ட் கேப்டவுன், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த துறைமுகத்தில் மட்டும்தான் இந்த ஷிப் வந்து நின்று போகுது. எதுக்காக அப்படின்னா ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர்ஸ் ஆஸ் நெசசரி பிஃபோர் ரிட்டர்னிங் டு கோவா இன் ஏப்ரல் 2018. ஸோ எதனா கப்பல் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்களை அந்த இடத்துலேருந்து வாங்கிறதுக்காகவும். They went around the globe within 254 days and reached Goa port on 21 May 2018. ஸோ ஒரு 254 டேஸ்லேயே வந்து உலகத்தை ஃபுல்லாக வந்து சுற்றி வந்திருக்காங்க. அண்ட் எப்போ வந்து இவங்க ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னா 21 May 2018 அந்த டைமில் வந்து கோவாக்கு திருப்பியும் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. The 6-member women crew broke many stereotypes during their record-setting stay. இவங்களோட ரெக்கார்ட் செட் பண்ணுற இந்த செயலில் வந்து இந்த க்ரியூவில் இருக்க 6 பேருமே வந்து நிறைய ஸ்டெரியோடைப்ஸ்லாம் வந்து உடைச்சிருக்காங்க. An interview with the crew members. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experience about their great voyage in an interview. ஸோ இந்தியாஸ் all-women Navy crew இவங்க இந்த குழு வந்து மொத்த உலகத்துமே வந்து 254 டேஸில் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களோட இந்த நீண்ட பயணத்தை பற்றி ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expeditions.
ஸோ இந்த எக்ஸ்பெடிஷனில் வந்து அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பர்சனலாக போய் கேட்கும்போது அவங்களோட கஷ்டத்தையும் நினச்சி பார்க்கவே முடியாத சேலஞ்சஸும் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்வியூவர் வந்து கேட்குறாங்க, ஹவு வெல் வேர் யூ அக்வெண்டட் வித் தி செயில் போட் பிஃபோர் யூ டுக் அப் தி டாஸ்க். அக்வெண்டட் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த டாஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த போட்டை பற்றி வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, வர்த்திகா ஜோஷி, none of us was acquainted with the sail boat or ocean going boat. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செயில் போட்டையோ இல்லை வந்து ஒரு கடலில் போகிற போட்டை பற்றியோ இது வரைக்குமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் எல்லாருக்குமே வந்து எதுவுமே தெரியாது. none of us had sailed before. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கடல் பயணம் பண்ணதே இல்லை. nor are women officers allowed entry in combat platforms as yet. நாங்கள் வந்து இதுக்கு எந்த ஒரு உமன் ஆஃபீஸர்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் அலோவ் பண்ணதே கிடையாது. At first it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built upon it through 3 years of training. ஃபஸ்ட்டு வந்து ஒரு போட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் 3 years ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க இன்டர்வியூ, கேன் யூ டெல் அஸ் அபவுட் தி ட்ரைனிங் யூ ஹேவ் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன். ஸோ இந்த எக்ஸ்பெடிஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, we started with some theatrical courses on navigation, communication and weather prediction. ஸோ நிறைய வந்து கோர்சஸ் வந்து நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். கம்யூனிகேஷன் கோர்சஸ், கடற்பயண பற்றின கோர்சஸ், அப்புறம் வானிலை பற்றின எப்படி இருக்கும் அப்படின்றத கோர்சஸாக வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். கிளாஸ் ரூமில் எடுக்கிற கோர்சஸை விட நம்ம ஒரு கடற்பயணம் போகிறப்போ வந்து அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ we were given hands on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough if there is a medical emergency. ஸோ நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பொருளை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, ஒரு எமர்ஜென்சி வெதர் வந்து ரொம்பவே வந்து கடுமையாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம எப்படி மெடிக்கல் எமர்ஜென்சி எடுத்துக்கிறது. அண்ட் ட்ரைனிங் வாஸ் நீடட் இன் டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எப்படி வந்து டாக்டிக்காக யூஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் ட்ரைனிங்கில் நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, நெக்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா கிட்டே கேட்குறாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் தி க்ரூ மெம்பர் தான். We underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center. ஸோ INWTC இதுதான் வந்து இந்த சென்டர், அதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. இந்த சென்டரில் தான் மும்பையில் இருக்குது. இந்த இடத்துல தான் சென்டரில் தான் நாங்கள் வந்து ட்ரைனிங் கோர்சஸ் படித்தோம், பேசிக் ட்ரைனிங் கோர்சஸ் படித்தோன்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் தி சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சியில் இருக்க இடத்துல தான் வந்து ஸ்கூலிங் படித்தேன்னு சொல்கிறாங்க. We even sailed on INSV Mahaday to Mauritius and back and also to Cape Town in December 2016. அண்ட் நாங்கள் வந்து மௌரிட்டியஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்னாங்களே இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செயில் பண்ணுற ஒரு போட். இதுலேயும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்டு எப்போ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா December 2016 அப்போது ட்ராவல் பண்ணோம். கேப் டவுனுக்கு வந்து ரீச் ஆனோன்னு சொல்கிறாங்க. We were trained for almost 3 years to prepare for the voyage. இந்த ஒரு நீண்ட பயணத்துக்காக நாங்கள் வந்து 3 years 3 வருஷம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. Since the boat was old, it had minor leaks and repairs. எங்களோட போட் வந்து கொஞ்சம் பழைய போட் அப்படின்றதுனால அதில் வந்து கொஞ்சம் லீக்ஸு நிறைய ரிப்பேர் பண்ண வேண்டியதெலாம் இருந்தது. ஆல்சோ we ran out of water and food soon. அண்ட் ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து எங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் வந்து இல்லாமல் போயிடுச்சு. So the trip was a tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. ஸோ இந்த ஒரு நீண்ட பயணத்தில் வந்து இது ஒரு டுட்டோரியல் மாதிரி இருந்துச்சு, கற்றுக்கிற இடம் மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு, தண்ணி, ஏன் எலக்ட்ரிசிட்டியை கூட எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் வாஸ் தி செலெக்ஷன் ப்ராசஸ், உங்களை வந்து எப்படி வந்து இந்த வாயேஜ்க்கு செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் தி 30 women who had applied, 6 of us were shortlisted. ஸோ இதுக்காக வந்து 30 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் 6 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆனோம். பேஸ்ட் ஆன் தி லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ் வி ஷோகேஸ்டு. ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சர்வை பண்ணுவீங்க, எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுவீங்கன்னு கேட்குறப்போ நாங்கள் வந்து எங்களோட ஸ்கில்ஸை சொன்னோம். அதிலேருந்து வந்து எங்களை செலக்ட் பண்ணாங்க. த க்ரூ வாஸ் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் டாண்டி. எங்களோட க்ரூவை வந்து எங்கள் க்ரூவோட மென்டார் வந்து கமாண்டர் திலீப் டாண்டி.
But after I was told about the flare-ups at sea, I even had second thoughts about joining the team. பட் எனக்கு கடலோட சீற்றத்தெல்லாம் பற்றி சொல்லும்போது இந்த டீமில் க்ரூவில் ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் 2வது வாட்டி யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் how did your family members react when you told them about this expedition? ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு கடற்பயணம் போகிறேன்னு சொன்னப்போ உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, our families did have a hard time, but that was because most of them had never ever seen the sea. எங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க இதுக்கு முன்னாடி கடல் அவ்வளோ பார்த்தது கூட கிடையாது. அந்த மாதிரி ஃபேமிலி தான். 4 of us are from the mountains. நாங்கள் எல்லாருமே வந்தது எல்லாருமே மவுண்டெயின்ஸ்லேருந்து வந்திருக்கோம். The first time my parents saw the ocean was when I invited them to visit. எங்களோட பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ கடலை பார்த்தாங்க நான் ஃபஸ்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு காமிச்சப்போ தான். But once they saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. ஸோ ஒன்ஸ் அவங்க நாங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எல்லாம் நாங்கள் எங்களை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்றப்ப அவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. they were apprehensive and supportive too. அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் பண்ணுற இந்த வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் எங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? உங்களோட குறிக்கோள் என்ன அண்ட் அதை நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரி வேலைலாம் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி, ஐ வாண்டட் டு மேக் ஷியோர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானெஸ்டி. நான் எதை உறுதியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு ஜேர்னியை இந்த ஒரு பயணத்தை ஒரு ஹானெஸ்ட்டாக நான் டீல் பண்ணணும், அப்படி நேர்மையோடு இருக்கணும்னு நினச்சேன். ஐ டிடன்ட் செட் அவுட் ஃபார் அ டெஸ்டினேஷன், இட் வாஸ் தி ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட். நான் ஒரு டெஸ்டினேஷன் வைக்கல, இந்த இடம் வரைக்கும் தான் போகணும் இது வரைக்கும் தான் போகணுன்னு சொல்லி நான் ஒரு டெஸ்டினேஷன் வைக்கல. அதுவே எனக்கு இந்த ஜேர்னியை ரொம்பவே நல்லா கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else assistance. நாங்கள் இந்த சர்க்கம்நேவிகேஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த கப்பலில் சர்க்கம்நேவிகேஷன்னா கப்பலில் பயணம் செய்கிறப்போ இந்த கப்பலில் பயணம் செய்வதற்கான ரூல்ஸை நாங்கள் ரொம்பவே ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி ஆக்சிலரி அப்படின்னா உதவியாளர். இதில் யாரோட உதவியுமே இல்லாமல் யாரோட அசிஸ்டன்ஸும் இல்லாமல் நாங்களே இதை ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி ரொம்பவே கண்டென்ட் அப்படின்னா ரொம்பவே கண்டென்ட்டிவாக யார் கூடயும் சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருந்து இந்த டாஸ்க்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். ஐ கிராஸ்ப்டு தட் கம்ப்ளீட்லி. நான் இது எல்லாத்தையுமே உடனே புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் yours that enabled you to complete this expedition successfully. உங்களோட ஒரு குவாலிட்டி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பெடிஷனை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு இந்த ஜேர்னியை அப்படின்னு கேட்கும்போது வர்த்திகா ஜோஷி இவங்க தான் நம்ம கமாண்டர். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say let's go 1 mile ahead. ஸோ எப்போல்லாம் காற்று ரொம்பவே சமநிலைக்கு வந்துச்சோ அப்போல்லாம் நான் இன்ஜினை ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு இன்னும் 1 மைல் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக்டு மீ அண்ட் சே தட் யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் திஸ் எக்ஸ்பெடிஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஹானஸ்டி. எனக்கு உள்ளே ஏதோ ஒன்று உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பெடிஷனை ரொம்பவே நேர்மையோடு இருக்கணும், ரொம்பவே நேர்மையோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. I am glad that we are able to finish it successfully without the use of the engine at all. ஸோ நாங்கள் இந்த டாஸ்க்கை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்றதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இன்ஜினை யூஸ் பண்ணாமலே. இன்டர்வியூர் கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் தி ஹெட் ஆஃப் தி க்ரூ ஹவு டிட் யூ இன்வால்வ் தி டீம்? நீங்கள் தான் இந்த க்ரூவோட தலைமை. ஸோ நீங்கள் எப்படி இந்த டீமை இவ்வளோ இதுவாக எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து இந்த செயலை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situations, but that was a good thing. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே ஒரே டைமில் தான் செயல் பண்ணோம் அண்ட் எல்லாருக்குமே அவங்கவுங்க தனி ஒரு வழி இருக்குது எல்லா சுச்சுவேஷன்ஸும் டீல் பண்ணுறப்போ அண்ட் அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க.
பிகாஸ் வி குட் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சால்விங் அ ப்ராப்ளம் அண்ட் சூஸ் தி பெஸ்ட் ஒன். ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். அந்த ப்ராப்ளமை வந்து சால்வும் செய்வோம். அப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும் போது யாரில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணி எங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர். இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது எல்லாருக்கூடயும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாயல் குப்தா, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. கிரைசிஸ் அப்படின்னா வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டீம் ஒர்க் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுன்றது ரொம்பவே முக்கியம். அதுவும் வந்து நம்ம கடல் பயணத்தில் இருக்கிறப்போ. Even during the storm, when 3 people would be out on watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. ஸோ வந்து ஒரு 3 பேர் வந்து எதனா ஒரு புயல் வந்துட்டாலோ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு 3 பேர் வெளியில் இருப்பாங்க, அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா நாங்கள் 3 பேர் உள்ளே இருக்கோம்ல, நாங்களும் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம், அதுக்கான ஹெல்ப்பெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்போம். Somebody would heat the water, the other person would heat the gloves because it was raining also. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தண்ணியை சூட வச்சிட்ருப்போம், ஒரு க்ளவுஸை வந்து சூடு பண்ணிகிட்ருப்போம். எதுக்காக அப்படின்னா வெளியில் வந்து அப்போ மழையும் பெஞ்சிட்ருக்கோம் புயலோடு சேர்ந்து. ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப்டு இன் நேவிகேட்டிங் த்ரூ தி 20 hours லாங் ஸ்டோம். ஸோ நாங்கள் ஒன்றா சேர்ந்து வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் ஒரு 20 நிமிஷம் நடக்கிற அந்த புயலில் வந்து இந்த கடற்பயணத்தில் எங்களால் வந்து சர்வை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. I feel that if I had been alone, then it would have been a nightmare to deal with the challenges that the sea throws at you. ஸோ சப்போஸ் நான் வந்து தனியாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இது எனக்கு வந்து ஒரு நைட்டில் வர ஒரு நைட்மேர் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். இதை தனியாக வந்து இந்த சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த கடல் வந்து நம்மளுக்கு இந்த சேலஞ்சஸ்லாம் கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பாயல் குப்தா வந்து சொல்கிறாங்க. நைட்மேர் அப்படின்னா வந்து ஒரு நைட்டில் வர ஒரு பயங்கரமான ஒரு கனவு மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயல் குப்தா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தி மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். ஸோ நீங்கள் கடல் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சவாலான ஒரு டாஸ்க் அப்படின்னா நீங்கள் வந்து எதை சொல்வீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி வந்து the sea can get really tough when winds are picking up. ஸோ கடலோட அலைகள் வந்து எழும்பும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கணும், நம்மளை நோக்கி எது வருது அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up to 60 to 70 knots. ஸோ நாங்கள் வந்து சவுத் பெசிஃபிக்கை ரீச் பண்ணும்போது ஒரு புயல் வந்து எங்களை தாக்குச்சு. அப்போது கடலோட அலைகள் வந்து 9லேருந்து 10 மீட்டர் உயரத்துக்கு இருந்தது. அப்புறம் காற்று வந்து 60 to 70 knots. இது வந்து காற்றோட வேகத்தை சொல்கிறாங்க. which is about a hurricane force of wind on land. அது வந்து ஒரு சூறாவளி போல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நார்மல் ஆன் சி வேர் தெர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாஸ் டு ஸ்டாப் தி விண்ட்ஸ். இது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். நம்மளோட ஷிப்பை வந்து ஒரு லேண்ட் அந்த இடத்தையும் சுற்றியுமே வந்து லேண்டே இல்லை அப்படின்னா வெறும் கடல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சூறாவளி வரத்துக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க. It was also a blissful experience when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. ஸோ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே வந்து ஹாப்பி சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா வந்து எல்லாமே உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறப்போ நம்மளோட ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, அப்புறம் முயற்சி எல்லாமே போட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு சேர நாங்கள் முயற்சித்து அதில் வந்து சக்ஸஸை கண்டிப்பாக பார்த்தோம். We will remember these incidents as well as because it gave us the strength to move on and if something went bad we were able to overcome those challenges. ஸோ இந்த நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக நாங்கள் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டே இருப்போம். ஏன்னா எதுவுமே வந்து எங்களுக்கு கெட்டதாக நடந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ஓவர் கம் தாண்டி எங்களோட சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து வர்த்திகா ஜோஷிக்கிட்டேயே நெக்ஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க. ஹவு அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப்? உங்களோட ட்ரிப் வந்து எந்த அளவுக்கு வந்து சாகசகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, when we were crossing the Tasman Sea we witnessed the brilliant southern lights from sea. ஸோ தஸ்மன் சி அப்படின்ற அந்த கடலை வந்து தாண்டிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ரொம்பவே அற்புதமான சதர்ன் லைட்ஸை வந்து கடல்லேருந்து பார்த்தோம். இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்ஸ் அண்ட் தட் டூ ஃப்ரம் சி. ரொம்பவே வந்து ரேர் தான் அந்த மாதிரி ஒரு சீன் வந்து பார்க்குறது, அதுவும் கடல்லேருந்து பார்க்குறது. We were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky lit up in green light.
ஸோ அதை பார்த்தோன்னே அப்படியே நாங்கள் வியந்து போயிட்டு நாங்கள் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. மொத்த ஸ்கையுமே வந்து க்ரீன் கலர் லைட்டில் வந்து தெரிஞ்சுது. தேர் வாஸ் பயோல்யூமினன்ஸ், டால்ஃபின் ஸ்விம்மிங் இன் தி வேக் ஆஃப் தி போட் லைக் ஆர் நெய்பர்ஸ் அண்ட் அ வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். அங்கே வந்து ஒரு டால்ஃபினும் வந்து நல்லா ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது இவங்க நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு வகையான கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம் தான். We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. நாங்கள் ஒரு இறந்து போன ஒரு வேலையும் வந்து பார்த்தோம், திமிங்கலத்தையும் பார்த்தோம். அது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா ஒரு ஐலாண்ட் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்பவே பெருசாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. We are not specialists. So whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the species. ஸோ வந்து எங்களுக்கு கடல் உயிரினம் பற்றிலாம் ரொம்பவே வந்து நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி இல்லை. நாங்கள் வந்து எந்த ஒரு உயிரினத்தை பார்த்தாலுமே அதை வந்து நாங்கள் கூகுள் பண்ணி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், கூகுளில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூர் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ ஸ்வாதி கிட்டே கேட்குறாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் தி க்ரூ மெம்பர் தான். ஹவு டிட் யர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் தி சி? ஸோ உங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வந்து கடலில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு கேட்கும்போது, டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன்னா வந்து கப்பலில் சுற்றுப்பயணம் செய்கிறப்போ, we picked up some hobbies and kept posting pictures of delicacies like golgappas and cakes. ஸோ நீங்கள் வந்து கடலில் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படிலாம் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்வாதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நிறைய ஹாபீஸை வந்து பிக் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எங்களோட பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்தோம். நாங்கள் கடலில் போனப்போ வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்தோம். அப்புறம் ரொம்பவே டெலிகசிஸ், ரொம்பவே வந்து ஸ்வீட்டான டிஷ்ஷஸ்லாம் வந்து செஞ்சோம். என்னென்னா வந்து கொல்கப்பாஸ் அண்ட் கேக்ஸ். கொல்கப்பாஸ்னால் வந்து நத்திங் பட் அந்த பானிபூரி, அப்புறம் கேக்ஸ் எல்லாம் வந்து நிறைய செஞ்சு சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. We also read books when the weather was pleasant and did some quilling and craft work. ஸோ வெதர் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் நிறைய வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து செஞ்சோன்னு சொல்கிறாங்க. While team leader Joshi read comics in the Ramayana during her journey, I loved cooking as well, so I indulged in baking. ஸோ எங்களோட டீம் லீடர் அதாவது கமாண்டர் ஜோஷி வந்து எங்களுக்கு நிறைய காமிக்ஸு ராமாயணத்துலாம் வந்து படித்து காட்டுவாங்க. அண்ட் எனக்கும் வந்து குக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து பேக்கிங், கேக் செய்கிறது இதிலலாம் வந்து ஈடுபட்டிருந்தேன்னு சொல்கிறாங்க. I also like crafting a lot, so I used to make lamp shades. எனக்கும் வந்து கிராஃப்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் lamp shadesலாம் வந்து நிறைய செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. I love it when people appreciate the food that I cook, so I gave my crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. எனக்கு வந்து நான் செஞ்ச சாப்பாடை வந்து யாரா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் என்னோடய க்ரூவில் இருக்க எல்லாருக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டிஷ்ஷஸ்லாம் வந்து செஞ்சு கொடுத்தேன். நம்ம லேண்டில் இருக்கும்போது எவ்வளோ முடியும் செஞ்சு கொடுப்போமோ அந்த அளவுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ், இருக்கிற சாமானை வச்சு நான் நல்லாவே அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க போட்டில் இருக்கப்போ. தென் நெக்ஸ்ட்டு வர்த்திகா ஜோஷி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 6 is a great number. We were always entertained. 6ன்ற நாங்கள் 6 பேர், அது வந்து ஒரு பெரிய நம்பர் தான். நாங்கள் எப்போவுமே வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா பேசிட்டு ஜாலியாக தான் இருப்போம். We watched movies, listened to music, and you won't believe some of the goodies the crew rustled up in our tiny pantry even while sailing in rough seas. நாங்கள் வந்து படத்தை பார்ப்போம், அப்புறம் மியூசிக் வந்து கேட்போம். ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நாங்கள் வந்து எங்கள் க்ரூவில் வந்து நிறைய குட்டி குட்டி பேண்ட்ரிஸ்லாம் கூட செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் வைல் செயிலிங் அண்ட் ரஃப் சீஸ், ரொம்பவே வந்து கடல் வந்து ரஃப்பாக போயிட்டுருக்கும் போது கூட நாங்கள் வந்து குட்டி குட்டி பேண்ட்ரிஸ்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. We made பராத்தாஸ், baked cakes and breads and even made a halwa and rasagullas. நாங்கள் வந்து பராட்டா செஞ்சு சாப்பிட்டோம், கேக்ஸு, ப்ரெட்ஸு, அப்புறம் ஹல்வா, ரசகுல்லாலாம் கூட செஞ்சு சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே கடலோட அலைகள் வந்து ரஃப்பாக இருக்கும்போது கூட. We celebrated festivals at sea. நாங்கள் வந்து கடலில் இருக்கும்போது பண்டிகையெல்லாம் கூட கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. When we think about it now on land, we remember the Diwali we spent at sea. நம்ம இப்போ வந்து நிலத்தில் நம்மளோட எர்த்தில் இருக்கும்போது எனக்கு வந்து தீபாவளியை நாங்கள் கடலில் இருக்கும்போது ஸ்பெண்ட் பண்ணது தான் ஞாபகம் வரும்னு சொல்கிறாங்க. We celebrated 3 birthdays including the first birthday of the boat. Also specific occasions like crossing the equator, the international dateline and such. நாங்கள் வந்து எங்களோட பர்த்டேஸ்லாம் வந்து 3 பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அண்டு ஃபர்ஸ்ட் வந்து போட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த போட்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்.
அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலிப்ரேட் பண்ணோம். என்னென்னலாம் வந்து ஈக்குவேட்டரை க்ராஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணும்போது அந்த டேட்லாம் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்வியூ கேட்குறாங்க, வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் தி கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஸ்வாதி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, we know that the entire country was watching us and praying for us. So we never wanted them to have a single day thinking that we are in trouble. எங்களுக்கு தெரியும் இந்த என்டையர் மொத்த கண்ட்ரியை வந்து எங்களை பார்த்துட்டு இருக்காங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு சிங்கிள் டே கூட அவங்க வந்து நாங்கள் ட்ரபிளில் இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். We knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we were facing. ஸோ பீப்புளுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரியான ட்ரபிள் கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னு அவங்களுக்கு தெரியும், பட் எந்த மாதிரியான சவால்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி மோட்டிவ்ஸ் தட் வி கெப்ட் இன் மைண்ட் வாஸ் தட் வி டிட் நாட் வாண்ட் டு ஃப்ரைட்டன் தெம். எங்கள் மைண்டில் இருந்த ஒரே விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து அவங்கள பயமுறுத்தக்கூடாது அப்படின்றது தான். We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. ஸோ நாங்கள் என்ன முடிவு எடுத்திருந்தோம் அப்படின்னா, எங்களோட கடற்பயணம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் என்னென்னலாம் நிஜமாகவே கான் த்ரூ பண்ணோம், கடல் பயணத்தில் நடந்துச்சு அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம், டிசைட் பண்ணியிருந்தோம்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இன்டர்வியூர் வந்து நம்மளோட கமாண்டர் வதிகா ஜோஷி கிட்ட கேட்குறாங்க, ஆஸ் அ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? ஒரு உமனாக வந்து நீங்கள் இந்த பயணத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் அண்ட் வி குடன்ட் ஹாவ் இமேஜின்ட் எனி திங் பெட்டர் ஃபார் ஆர் கேஸ்ட் ஆஃப். ஸோ இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ரொம்பவே ஒரு பெரிய ஹானர், பெருமை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் கூட பண்ணதில்லை, நினச்சி கூட பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வி பீயிங் அண்ட் ஆல் உமன் டீம், இட் இஸ் அ கிரேட் பூஸ்ட் டு உமன் இன் தி கண்ட்ரி. நிஜமாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு உமன் மட்டுமே இருக்க டீமாக இதை செஞ்சதுனால எல்லாருக்குமே, இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா உமனுக்குமே இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆஸ் வி ஆர் கோயிங் as sailors and we as sailors have seen that the sea does not discriminate between genders. நாங்கள் வந்து ஒரு கடல் பயணம் போகிறோம், செயிலராக படகோட்டியாக போகிறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து படகோட்டியாக இருக்கிறப்போ வந்து இந்த கடல் வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறதில்ல, இவங்க வந்து மென் இவங்க வந்து உமன் சொல்லிட்டு அது கண்டிப்பாக பார்க்குறதில்ல. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் வி ஹாவ் ரியலைஸ்டு தட் ஜெண்டர் டஸ் நாட் பிளே அ ரோல் இன் செயிலிங். இப்போது கடலுக்கு வந்து ஜெண்டர் நியூட்ரலில் தான், அது வந்து மென் ஒரு உமன் வந்து ரெண்டுமே வந்து பார்க்க போகிறதில்ல, நியூட்ரலாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நாங்கள் என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ செயிலிங் கப்பல் ஓட்டுறதுக்கு வந்து ஜெண்டர் வந்து மொரேல் இன் தி கண்ட்ரி அண்ட் ஃபார் மோர் உமன் டு டேக் இன் அட்வென்ச்சர்ஸ் லைக் செயிலிங். நாங்கள் வந்து இந்த விஷயத்தை எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்து அவங்க எதனா ஒரு கஷ்டம் போயிட்டுருக்கும் போதோ போத் எமோஷ்னலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து இது நம்ம எதுக்காக பட்டுட்ருக்கோம், நம்மளுக்குன்னு வந்து ஒரு தனியான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கான்ஃபிடென்ஸோடு பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் அப்படின்றதுக்காக தான் பண்ணோம். அண்ட் ஃபார் மோர் உமன் டு டேக் இன் அட்வென்ச்சர்ஸ் லைக் செயிலிங். எங்களை போலவே நிறைய உமன் வந்து கண்டிப்பாக வந்து செயிலிங்கில் படகோட்டுறதுல அவங்களோட இந்த அட்வென்ச்சர் சாகசங்கள்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான். ஐ ஃபீல் இட் இஸ் கிரேட் that an all-women team had been formed to undergo this expedition. நான் வந்து ரொம்பவே வந்து பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். எல்லா உமனுமே வந்து இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த எக்ஸ்பெடிஷனை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதுக்காக.